விருச்சக ராசி நபர்களுக்கு வரக்கூடிய சனியின் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பேச போகிறோம். சனி வந்து அடுத்த கட்ட நகர்வா உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட 5ஆம் பாவத்தை நோக்கி சனி நகரப்போகுது. அப்போ அந்த விருச்சக ராசி நபர்களுடைய யோகாதிபதியான குருவின் நட்சத்திரத்தில் சனி போக போகுது. இதனால விருச்சக ராசி நபர்களுக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கஷ்டங்கள் உங்களை விட்டு வெகு தொலைவில் அப்பால் போன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கஷ்டங்கள் அவரவர் வயசுன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அன்றாட ஒரு கஷ்டம் ஒன்று இருக்கும். ஆனால் சில பிரச்சனைகள் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதெல்லாம் எப்படா தீரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான கஷ்ட அமைப்புகள் விருச்சிகராசி நபர்களை விட்டு கொஞ்சம் தொலைவில் போன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸு, ஒரு உணர்வுகள் ஏற்படும். உண்மையிலேயே அது வந்து கொஞ்சம் தூரமாக போகும். தூரம்னா எத்தனை கிலோமீட்டர்னு கேட்காதீங்க. அந்த கஷ்டங்கள் உங்களை வந்து இது வரைக்கும் நெருங்கி இருந்த கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக இதுக்கு மேற்பட சமாளிச்சுக்கலாம்ப்பா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுலேயே நான் இந்த கண்டத்தை தாண்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சனி வந்து 5ஆம் பாவத்தை நெருங்கி போவதனால இந்த விஷயங்கள் உங்களுக்கு உருவாக போகுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல் அமைப்பாக இந்த சனி ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலிருந்து குருவின் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போகுது. இப்போ இந்த சனியின் மூலியமாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் ஓரளவுக்கு வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வழிகள், யுக்திகளில் நீங்கள் ஈடுபட போறீங்க. புரியுங்களா? உங்களுக்கான வருமான தேவைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த வருமான தேவையை கூடுதலாக உற்பத்தி செய்து கொள்ள, கூடுதலாக பெருக்கிக் கொள்வதற்கு சில வழிமுறைகளை நீங்கள் கையாள போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்த அமைப்பாக பலருக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஒரு கதவுகள் திறக்குது, சில குடுப்படைகள் தேடி வருது, சில நபர்கள் அறிமுகமாக போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு. சொந்த தொழில் சின்ன லெவலில் பெரிய லெவலில் எது எப்படியாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற அமைப்போடு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ விருச்சிக ராசி நபர்களுக்கு சொந்தமாக ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு காட்டக்கூடிய நபராக மாறப் போறீங்க. இது அவங்களுக்கு வந்து ஒரு நீண்ட கால ஆசையாக இருக்கலாம். இல்லை செய்யறதுக்கு இதுக்கு முன்னாடி விருப்பங்கள் இருந்தும் அதுக்கான பொருளாதார அமைப்புகள், வாய்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை கூட இங்கே தள்ளப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த மாதிரி நெகட்டிவ்லாம் இல்லாமல் சொந்த ஜாதகத்திலையும் தொழில் அமைப்புகள், தொழில் செஞ்சு ஒரு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற யோக அமைப்புகள் இருந்துச்சுன்னா, விருச்சிக ராசி நபர்கள் தொழில் பண்ணக்கூடிய ஒரு லைனிற்கு மாறப்போறீங்க. அது தெரிஞ்ச வழிகளில் சின்ன லெவல்ல இருந்து அவங்க வசதிக்கு ஏற்ப அது அமையும். அதே சமயம் ஏற்கனவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணி வச்சு தொழிலில் பின்னாலேயே பண்ணிக்கலாம், பின்னாலே இது வளர்ந்து வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு பணத்தை வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஏற்கனவே ஒரு ஐடியா பண்ணி அந்த தொழில் அமைப்புகளில் யுக்தியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பயன் உண்டு. சொத்துக்கள் மூலியமான ஒரு பொருளாதார முன்னேற்றம், சொத்து உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூலியமாக அதனை வச்சு கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வழிக்கு வருவீங்க. ஒரு சில நபர்கள் சொத்து, இடம் இருக்கும், வீடு இருக்கும், அதனை சார்ந்து ஏதாச்சும் தொழில் அமைப்புகள் இந்த மாதிரி விஷயத்தெலாம் செய்யலாமா? ஒரு இடம், நம்ம இடம் இருக்குது, அந்த இடத்த வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமா? இடத்துல வந்து ஒரு ஷெட்டு போடலாமா? இல்லை இடத்த வச்சு ஒரு வாடகை வர்ற மாதிரி ஏதாச்சும் கட்டலாமா? இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்த வச்சு ஏதாச்சும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழி இருக்கா? அப்படிங்கிற மாதிரியான சில குழப்பங்கள், சில யோசனைகள் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தின் பிற்பாடு அந்த யோசனைகள் மூலியமாக ஒரு தெளிவு கிடச்சி அந்த இடத்த வச்சு ஒரு சொத்து, ப்ராப்பர்ட்டி, பொருள் இதை வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்பு, வாகன அமைப்பு, இதுக்கு மேற்பட்ட அந்த வாகனம்லாம் சில பேர் வச்சுருப்பீங்க, அவங்களாம் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறது ஓரளவுக்கு டைம் ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்கிறேன். அதனால் அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து ஒரு ஸ்டெப்பை நீங்கள் மாற்றக்கூடிய அமைப்புகள் நல்ல வழியாக உருவாக போகுது. ரெண்டாவது இந்த சொத்து, இடம், வாகன அமைப்பு, இதெல்லாம் வச்சு ஒரு முயற்சி, 3ஆம் அதிபதியின் சனி தான் இல்லையா உங்களுக்கு? ஸோ இதனை சார்ந்து நீங்கள் முயற்சி எடுத்தால் கூட அது வந்து நிச்சயமாக growth தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதில் விருச்சிக ராசி நபர்கள் ஒரு சில ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்பந்தமாக இருப்பீங்க. விவசாய ரீதியாக வேலைக்கு போகிற ஆளாக இருக்கலாம், இல்லை வந்து தன்னந்தனியாக நீங்கள் ஒரு ஆள் மட்டும் பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம், சின்ன லெவலில் பார்க்குற மாதிரி இருக்கலாம், நிறைய நிலம் வச்சு கொண்டு ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கலாம். சனியுடைய ஒரு விவசாயம்னு பார்த்தீங்கன்னாக்கா தென்னை மரம், இதேமாரி லாங் டேர்மு பயன்படக்கூடிய மரங்கள், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சனி வந்து முக்கியமான கிரகம்.
அதாவது தேக்கு மரம், தென்னை மரம், இந்த மாதிரியான பாக்கு மரம், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, லாங் டேர்மாக. இப்போ இதே வாழை மரம்னா வித்தியாசமாக இருக்கும். இது இந்த மாதிரியான விவசாயங்களும் வேறு, அந்த மாதிரி விவசாயம்லாம் வேறு. ஒரு லாங் டேர்மாக ஒரு மரம் வளர்ந்து அதன் மூலியமாக ஒரு காய்ப்பு, அதன் மூலியமாக ஒரு செழிப்பு, அந்த வகையில் ஒரு பணம் கிடைக்குது, ஒரு லாங் டேர்மாக யூஸ் பண்ண போகிறோம், அந்த மாதிரியான விவசாயம்லாம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் 100% ஒரு ஏற்றமான காலகட்டமாகவே அமையும். விருச்சிக ராசி நபர்களுக்கு நிச்சயமாக யோகாதிபதி நட்சத்திரத்தில் சனி போவது உழைப்பின் அடிப்படையில் உங்களுக்கான பலன் உண்டு. மேலும் சனியினால ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில ஆட்கள் சொந்த பூர்வீக விட்டு, அதாவது பூர்வீக அமைப்புகளை விட்டுட்டு கொஞ்சம் தூரமாக போய் தனிப்பட்ட முறையில் குடும்ப அமைப்புகள் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பூர்வீகத்தை விட்டு நீங்கள் தூர இடத்தில் வசித்து வாழக்கூடிய நபர்களுக்கும் சரிதான். இல்லை இதற்கு மேற்பட்ட ஜாதக அமைப்பு சரியில்லாதவங்களுக்கு கூட பூர்வீகத்தில் சரியில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அவர்களையும் இந்த சனிக்கு, அதாவது சனியின் அடுத்த கட்ட நகருக்கு பிறகு பூர்வீகத்தை விடுத்து கூட நீங்கள் போய் வேறு இடத்துல பொழப்ப பார்க்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகும். ஃபைனலாக சனி குருவின் சாரத்தில் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இன்னும் ஓரளவுக்கு இதுக்கு மேற்பட்டு இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரொம்ப நெருங்கி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த கஷ்ட அமைப்புகள் உங்களை விட்டு தொலைவுக்கு அப்பால் போகும். இந்த காலகட்டத்தை போல் ஒரு பெரிய கண்டத்தை தாண்டின மாதிரி அமைப்புகள் வருவீங்க. ஒரு இது வரைக்கும் ஒரு கடன் பிரச்சனைகள், ஒரு இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறது, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு செட் ஆகாது, சம்பாதிக்க முடியாத அமைப்பு, ஊருக்குள்ளே பலகீனமான அமைப்பு, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 பேருக்கு பயந்துக்கிட்டு வாழக்கூடிய அமைப்பு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டி, புரியுதுங்களா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் தேவையெல்லாம் போய் மாட்டி அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியாத ஒரு சூழ்நிலை. இது வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு வீரம், தீரம், பராக்கிரமம் இருந்தால் கூட ஒரு விவேகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் போய் நீங்கள் மாட்டியிருப்பீங்க நிறைய விஷயத்தில். அந்த பிரச்சனைலாம் நீங்கள் வெளில வரக்கூடிய அமைப்பு. சனி வந்து உங்களோட சிந்தனைக்கு மத்தியில் 5ஆம் பாவத்தை நெருங்கி வர்றதுனால இதுக்கு மேற்பட்டு இது வரைக்கும் பாசிட்டிவாகவே நேர் வழியிலேயே சிந்திச்சு மாட்டிக்கிட்டு இருந்தால் கூட இதற்கு மேற்பட்டு வாழ்க்கையின் மறுபக்கத்தை நெகட்டிவ் விஷயங்கள்லாம் என்ன, இப்படிலாம் போனால் தப்பு நடக்குமா, இப்போ இதுதான் சரியா, இதுதான் வந்து மோசமான ஒரு சூழ்நிலையா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை கூட உங்கள் மைண்டில் இதுக்கு மேற்பட்டு வரும். ஸோ இந்த சனியின் மூலியமாக நீங்கள் கொஞ்சம் மற்றவங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் வித்தியாசமான நபராக வாழ வைப்பதாக மாறும். இறுதியாக இந்த குருவின் சாரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல்லேருந்து சனி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால திருமணம், குடும்ப அமைப்புகள் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருமண விஷயத்தில் கொஞ்சம் எளிமையான ஒரு சூழ்நிலையாகவும் திருமணம் நடப்பதற்கான வழிகளும் இந்த ஆண்டு உண்டு விருச்சிகராசி நபர்களுக்கு. அதே சமயம் குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்புகளையும் சனி தான் இருக்குது, அதுவும் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனை அடுத்து சொத்துக்கள் மூலியமான விருச்சிகராசி நபர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. தொழில் பண்ணுறவங்களுக்கு நான் பேசிட்டேன். அதே சமயம் ஒரு சம்பள வேலையில் இருக்கிறேன், ஒரு உயர்வுகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக ரொம்ப நாள் பாடுபட்ட விஷயத்தை கூட நீங்கள் சேர்த்து வச்சு பார்க்கலாம். விருச்சிகராசி நபர்களுக்கு வேலையின் அடிப்படையில் ஒரு ஊதிய உயர்வு, நீங்கள் வேலையிலேயே ஈடுபாடு சரியாக காட்டவில்லை என்றாலும் கூட இது வரைக்கும் அப்படி இருந்தால் கூட இதுக்கு மேற்பட்டு நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி தான், உங்களுக்கு ஒரு உயர்வு அப்படிங்கிறது இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையா, தானாக கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சில பேர் மூக்கில் விரல வைக்கிற மாதிரியான சம்பவம் உண்டு. விருச்சிகராசி நபர்களை பொறுத்தவரை உங்களுக்கான வேலையில் ஒரு உயர்வான ஒரு நிலைமை அப்படிங்கிறது இந்த சனியின் அடுத்த கட்ட நகர்வு உங்களை வந்து நகர்த்தி விடும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் எதுக்குமே நீங்கள் ஒத்து வராமல் ஒரு இடத்துலையே கிடந்தா கூட, கிடப்புலையே கிடந்தா கூட, இல்லை வீட்டை விட்டு வெளில வரலன்னா கூட, இல்லை ஒரு இப்போ நீலாம் ஏன் தான் இப்படி இருக்கிற, இப்படி இவ்வளோ வயசாகிடுச்சு நீ ஏன் இப்படி இருக்குன்னு 4 பேர்ட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தால் கூட, இது வரைக்கும் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட உங்களை வந்து கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி ஒரு விஷயத்தை கையில் கொடுத்து அதன் மூலியமாக உங்களை வந்து நல்ல விதமாக உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையை இந்த சனி தரும். ஸோ உங்களை வீட்டை விட்டு எட்டி உதைச்சி வெளில வந்து உழ வைத்து கூட ஒரு சில நபர்களை முன்னேற்றுவதாக இந்த சனியின் அடுத்த கட்ட நகர்வு அமையப் போகிறது. ஸோ ஜாதக அமைப்புகள் எப்படி இருந்தால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு ஃபைனல் கொஸ்டினுக்கு வந்தீங்கன்னா, ஜாதகத்தில் இந்த நேரத்தில் விருச்சிக ராசியாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் எந்த லக்கணம் வேண்டு போனாலும் இருக்கலாம். அந்த லக்கணத்திற்கு இந்த நேரத்தில் ஒரு புத்தியோ, ஒரு அந்தரமோ, இல்லை ஒரு தசையோ, ஒரு லைஃப்பில் ஒரு சடனாக நல்லபடியாக பிக்கப் ஆகக்கூடிய அமைப்பில் இந்த நேரம் கிராஷ் ஆகுதுன்னா இந்த சனியின் அடுத்த கட்ட நகர்வு சேர்ந்துடும். அப்போது சுய ஜாதக அமைப்பு ப்ளஸ் கோச்சார ரீதியாக சனியின் அடுத்த கட்ட நகர்வு பூரட்டாதி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஒரு யோக காலகட்டம் தான். இன்னும் சொல்லப்போனால்
50% உங்களுக்கு நன்மைகள் கிடைச்சாலும் நீங்கள் அதை வந்து 100% ஏற்றுக்கிற சூழ்நிலை வந்துவிடும்.